சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சிவகங்கை ஊர் முழுக்க சேதுவும் கருப்பும் மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தா மாப்பிள்ளையோட காதுக்கு போயிருது. அப்பா போச்சுப்பா போச்சு, நம்ம திட்டமெல்லாம் நாசமா போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நந்தகுமார் வந்துட்டு பதறவும், என்னடா என்ன ஆச்சு, 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா கேட்கவும், இல்லப்பா ஊர் முழுக்க என்னைய பத்தி பொண்ணு வீட்டில இருந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், இப்பந்தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்னு நந்தகுமார் சொல்லவும், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. நாங்க ஒரு நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருந்தா ஊர் முழுக்க என்ன, இந்த நாடு முழுக்க கூட தாராளமா விசாரிங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருக்கலாம். ஆனா நீயோ கண்ட இடத்துல ஊர் மேஞ்சி வச்சு இருக்கிற, அதனால நாங்களே உன்னை எப்படிடா திருத்தலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்துக்கும் சொத்து ஆச்சு, உன்னையும் எப்படியாவது திருத்தலாம்னு பார்க்குறோம். ஆனா நீ பண்ணி வச்சிருக்க காரியத்தினால பயமாதாண்டா இருக்கு. சரி, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல, நம்ம ஆட்களை ஒரு 10-15 பேரை ரெடி பண்ணி அவங்கள ஊர் முழுக்க அங்கன இருக்க சொல்லு. பொண்ணு வீட்டில இருந்து யாரு வந்து விசாரிச்சாலும் உன்னைய பத்தி நல்ல விதமா சொல்ல சொல்லு. முக்கியமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸுகளை ஊர் முழுக்க சுத்த சொல்லு, அதுவும் சிவகங்கைக்குள்ள அக்கம் பக்கத்துக்குள்ளேயே சுத்த சொல்லு. பொண்ணு வீட்டில் இருந்து விசாரிக்க வருவாங்கன்னு உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லவும், சரிப்பா, ஏற்கனவே என் ஃப்ரெண்டு கிட்ட பொண்ணோட அண்ணன் விசாரிச்சிருக்காரு, அவன் யதார்த்தமா கடத்தெருவில் நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ வந்து பொண்ணோட அண்ணன் மாப்பிள்ளை எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சிருக்காரு. இவன் சுதாரிச்சுக்கிட்டு என்னைய பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்கான். சரிப்பா, நான் இப்பவே போய் எல்லா ஆட்களையும் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை செட் பண்ணி வச்சு மாப்பிள்ளைய பத்தி நல்ல விதமா சொல்லிடுறாங்க. சேதுவும் பார்த்தா ஒரு 2-3 இடத்துல விசாரிக்கிறாரு. விசாரிச்ச வரைக்கும் எல்லாரும் மாப்பிள்ளைய பத்தி நல்ல விதமாவே சொல்றாங்க. கருப்பும் வந்துட்டு சிவகங்கைக்குள்ள போய் 4-5 இடத்துல விசாரிக்கிறாரு. அங்கேயும் பார்த்தா மாப்பிள்ளைய பத்தி நல்ல விதமாவே சொல்றாங்க. உடனே கருப்பு வந்துட்டு தமிழுக்கு போன் போட்டு, ஏமா தமிழே, சிவகங்கைக்குள்ள வந்து இந்த மாதிரி கருப்பசாமியோட மகன் நந்தகுமாரு எப்படின்னு விசாரிக்கும் போது எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், என்னன்னே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அட ஆமாமா, நானும் ஒரு 4-5 இடத்துல விசாரிச்சுட்டேன், எல்லாருமே அந்த பையன் நல்ல பையன்தான்னு சொல்றாங்க. ஆனா நீ என்னம்மா அந்த பையனுக்கு ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், அண்ணே அதானே எனக்கும் புரியல, அப்பா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரேனே, இல்லனே இதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிம்மா என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிடுறாரு. சேதுவும் பார்த்தா எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்க தமிழ் கிட்ட வந்து, என்னமோ சொன்ன மாப்பிள்ளை அப்படி இப்படி, மாப்பிள்ளைக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொன்ன, ஊருக்குள்ள போய் நாங்க எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டோம், விசாரிக்கும் போது மாப்பிள்ளைய பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. நான் தான் உன்கிட்ட சொன்னேனடி, எங்க வீட்டில் யாரும் சந்தோஷமா இருந்துடக்கூடாது, அப்படி இருந்தா அது உன் குடும்பத்துக்கு ஆகாது, முக்கியமா உனக்கு அப்படியே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுமே, கண்மணியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும், அதுதானே உன்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சேது போயிடுறாரு. என்ன இவரு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா, யாரு என்ன சொன்னாலும் சரி மாப்பிள்ளைய பத்தி கண்டிப்பா விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு போனை எடுத்து பார்க்குறாங்க. அந்த மாப்பிள்ளை எப்படியும் சோசியல் மீடியால இல்லாமையா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் பேர்ல சோசியல் மீடியால தமிழ் தேடி பார்க்குறாங்க. அந்த மாப்பிள்ளைய பார்த்தா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்லி எல்லாத்துலேயும் இருக்காரு. அதில் பார்த்தா 4-5 பொண்ணுங்களோட சிரிச்சுக்கிட்டு நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோ
அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான போட்டோஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. இதுல என்னடானா இவன் இப்படி இருக்கான், ஆனா இவங்க விசாரிச்சுட்டு வந்து நல்லவன்னு சொல்றாங்க, எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமாரோட சோசியல் மீடியா பேஜில் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு யாராச்சும் இருப்பாங்க, அவங்க கிட்ட விசாரிச்சா என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட ஐடியில் போய் இந்த மாதிரி நான் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தா பேசுகிறாங்க. அப்பந்தான் நந்தகுமாரை பற்றி தமிழ் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இருக்கோம், நந்தகுமார் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அங்கிருந்து பேசுகிற பொண்ணுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. நம்மளை காதலிக்கிறேன்னு சொன்னா இப்ப என்னடானா வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றீங்க, நந்தகுமார் என்ன உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப என்னன்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறாருன்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் இங்க தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சியாகுது. சரி, நான் உங்களை நேரில் மீட் பண்ணி பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரிங்க, நாளைக்கு காலையில பார்க்குக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தா தமிழும் அந்த பொண்ணும் பார்க்கில் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நந்தகுமாரை பத்தி தமிழ் கேட்கவும் நந்தகுமாரை பத்தி நிறைய விஷயங்களை அந்த பொண்ணு சொல்லவும் தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சியாகுது. என்னங்க, நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், நான் ஒரு அட்ரஸ் தரேன், அந்த மண்டபத்துக்கு மட்டும் நீங்க வந்து எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பொண்ணுகிட்ட சொல்லவும் கண்டிப்பாங்க, கண்டிப்பா நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன், நந்தகுமார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட எல்லாம் மீறி நடந்துட்டு இப்ப என்னைய ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறான், இதை நான் சும்மா விட மாட்டேன், நாளைக்கு காலையில மண்டபத்துக்கு வந்து கண்டிப்பா கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்க, நான் தனியா வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது, ஏன்னா நந்தகுமார் கொஞ்சம் வசதியான ஆளு, எப்படியாவது என்னை சமாளிச்சிருவான், நான் போலீஸோட வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்பி வந்துடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்த உடனே தமிழ் வந்துட்டு கண்மணியை போய் பார்த்து கவலைப்படாத கண்மணி, நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன அண்ணி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷமா கேட்குறாங்க. ஆமா கண்மணி, உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை எந்த விதத்திலையுமே நல்லவன் கிடையாது, அவன் குணத்துல ரொம்ப கேடு கட்டவன், சரியான பொம்பளை பொறுக்கி, இப்பந்தான் அவனை பத்தி நல்லா விசாரிச்சு அவனால ஏமாத்தப்பட்ட பொண்ணுக்கிட்டையும் விசாரிச்சேன், அந்த பொண்ணு நாளைக்கு போலீஸோட வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லிடுச்சு, அதனால நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத, போய் நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க கண்மணிக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது. நிஜமாவா அண்ணி, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும் ஆமா கண்மணி, நான் சொல்றேன்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும், வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உடனே கண்மணி வந்துட்டு தமிழை கட்டிப்பிடிச்சி ரொம்ப நன்றி அண்ணி, உங்ககிட்ட உதவின்னு கேட்டேன், எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் சரி கண்மணி, நீ போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துடுறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா கண்மணி ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதை ஆறுமுகம் பார்த்துட்டு என்ன நேற்று நைட்டு வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தாங்க, இப்போ என்னடானா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் கண்மணி வந்துட்டு ஆறுமுகத்தை கூப்பிட்டு ஆறுமுகம் இந்த கல்யாணம் நடக்காத ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.